ஹாய், வணக்கம் விவஸ். இப்போது தமிழ்நாடு அசம்பிளி ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளில விட்டுருக்குறாங்க. ரிசல்ட்ஸ்னால் ஒரிஜினல் ரிசல்ட்ஸில் அது May 4th வருது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி கருத்து கணிப்பு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா CNN, NDTV இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு இருக்கிற மீடியா ஒரு ப்ரைவேட் நிறுவனம் தான் இதை வந்து எடுத்துருக்கு. ஒரு 5 நிறுவனம் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக அதிகமாக வர்றது வந்து திமுக. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. 95லேருந்து 145 வரைக்கும் அவங்களுடைய சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகதான் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக, ஏடிஎம்கே வந்து அதுக்கு அடுத்த இதுவாக வருது. 75 to 120 சீட்ஸ் வரைக்கும் வர மாதிரி. அதுக்கப்புறம் டிவிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வரா மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to மேக்ஸிமம் வந்து ஒரு 24 சீட்ஸ் வரைக்கும் வரா மாதிரி இருக்குது. பெரும்பான்மையான ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18க்குள்ளே வந்து அடக்குறாங்க. ஸோ ஆச்சரியமாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் 0 votes 0 சீட்ஸ் தான் அவங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு எந்த நிறுவனமும் இல்லாமலேயும் எந்த கட்சி பார்ட்டிஸோ இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒரு பப்ளிக்காக காமனாக பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கே வர ஒரு சோஷியல் மீடியா கருத்தை வச்சு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஏரியாஸில் பார்க்கும்போது அதை வச்சு சொல்லலாம். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ இவங்க கருத்து கணிப்பு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதுதான் வரப்போகிற உண்மையான ரிசல்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் வரும்னு சொல்கிறாங்க. அது எப்படி இவங்களால் சொல்ல முடியும்? மூணாவது, இவங்களுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நிறுவனம் இவங்க எப்படி கருத்து கணிப்பு கொடுக்கலாம்? நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கே வந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்க? எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்னால் இவங்க ஓட்டு போட்டுட்டு வெளியே போகும்போது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து பொதுமக்கள் ஓட் போட்டுட்டு வெளியே போகும்போது கருத்து கணிப்பாக கேட்டதா அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல நான் இருந்த தொகுதியிலையோ சரி, எனக்கு தெரிஞ்ச எந்த தொகுதியிலையும் சரி, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஓட் ரிசல்ட்ஸ் கேட்டதா தெரியவே இல்லை, நடக்கவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அஷூரன்ஸாக சொல்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம கண் எதிரில் பார்க்குறோம், அந்த மாதிரி யாரும் கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எதை பேஸ் பண்ணி வந்து சொல்கிறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடு இருக்கிற மீடியா, CNN இருக்கட்டும், NDTVயாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து இன்னொன்று ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபுல் இது கூட சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது எல்லாமே இவங்க வந்து எங்கேருந்து வந்து எடுத்து சொல்கிறாங்க, எங்கே வந்தாங்க ஃபஸ்ட்டு? ஸோ என்னோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா இது 99% தப்பான ஒரு இது தான். ஸோ இவங்க ஒரு டிஆர்பிக்காகவோ ஸோ இந்த வியூஸ்க்காகவும் இது மூலயமா வந்து ஆன் பண்ணுறதுக்காகவும் ஒரு அவங்களுடைய கருத்து கணிப்பு தானே தவிர்த்து இது மக்களோட கருத்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த நான் சொன்ன இதுவில் எதுலேயுமே சாத்தியம் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து அவங்க சர்வேவும் எடுக்கலை, யார்கிட்டையும் பேட்டி எடுத்த மாதிரி இல்லை, இங்கேயும் கருத்து கணிப்பும் கேட்கல. ஓட்டு போட்டு வந்து அப்படியே இவங்க எடுத்திருந்தாலும் ஓட்டு போட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு திமுகவோட நிர்வாகி வந்து கேட்குறாருன்னா யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் சொல்லுவாங்க. அதிமுகவில் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் போட்டதாக சொல்லுவாங்க. டிவிகே வந்து கேட்டாங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ NTK வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பப்ளிக் காமனாக இருக்கும்போது ரொம்ப ஒரு நம்மளுக்கு நெருங்கின ஒருத்தவங்க கிட்ட தான் அவங்க வந்து உண்மையாக சொல்லுவாங்க, யாருக்கு போட்டேன்னு. இல்லை சந்தோஷத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஷேர் பண்ணுவாங்க, நம்ம டிவிகேக்கு போட்டோம், நம்ம திமுகவுக்கு போட்டோம், அதிமுகவுக்கு போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸை வந்து பகிர்ந்துக்குவாங்க. ஸோ ஒரு காமனாக இருக்கும்போது தான் ஒரு மீடியாவில் நான் இங்கே போட்டேன்,
அப்படின்னு வந்து சொல்ல முடியுமே தவிர்த்து, மற்றபடி அவங்களுடைய ஆளுங்க சேர்ந்து இருந்தால் அதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக சொல்லிடுவாங்க. ஓகேவா? நான் சொன்ன எதுவுமே இவங்க நடந்த மாதிரி தெரியல. இங்கே தமிழ்நாட்டு எலெக்ஷனில் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்ததாகவும் ஒரு பேட்டி எடுத்ததாகவும் ஒரு மீடியா வந்து நீங்கள் யார் போட்டிங்க ஓட்டுன்னு கேட்டதாகவும் பெரும்பான்மையாக இல்லை. இவங்க கவரேஜ்லாம் எங்கே இருந்துச்சுன்னா, ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எங்கே நின்னாங்களோ அங்கே மட்டும்தான் போய் வீடியோ கவரேஜ் எடுத்தாங்க. அங்கே கூட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்ட்டு யாரும் கேட்கல, அது கேட்கவும் மாட்டாங்க, கேட்கவும் கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது முற்றிலும் வந்து தவறான ஒரு கருத்து கணிப்பு தான். சரி, ஓகே, ஒரு 5-6 நிறுவனம் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து திமுகவுக்கு சிட்டிங் சீட்டில் இருக்கிற இதுக்கு தான் சாதகமாக வந்திருக்கு. இந்த CNN நினைக்கிறேன், CNN, அப்புறம் அது கூட வந்து JVC, இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ADMKக்கு சாதகமாக வருது. ஸோ இவங்களுடைய கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து அதிகமாக சீட்ஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ADMK. ஸோ ஒன்று மட்டும்தான் வந்து இந்த ஆக்சிஸ் சம்திங் ஒன்று வர்றது, அந்த கருத்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா TVKக்கு மெஜாரிட்டியாக வர மாதிரி இருக்குது. அப் டு ஒரு 125 சீட்ஸு 145 வரைக்கும் சொன்னதாக ஞாபகம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து TVK வரணும். ஸோ இப்போ இதில் எது உண்மை? ஸோ உண்மையான கருத்து கணிப்புனா யார் எடுத்திருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது எதுவுமே நான் அடித்து சொல்லுவேன், வெயிட் May 4th இது எதுவுமே வர போகிறது கிடையாது. ரெண்டாவது, எந்த மக்களோட தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னுடைய இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசுகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வியூஸ் தான் அதிகமாக போகுது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வியூஸ். IPL போகலை, வேறு ஏதாவது ஒரு சீரியல்ஸோ சினிமாவோ அதெல்லாம் பெருசாக தெரியல. இப்போ இருக்கிற சூழ்நிலை முழுக்க வந்து அரசியல் பேஸ் பண்ணி தான் சின்ன கிட்ஸுங்கலேருந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் TVK விஜய் தான். TVK விஜய் அவர்கள் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மாற்றம் கம்பல்சரி நடக்குது. அது யார் என்ன சொன்னாலும் சரி, கட்சி நீங்கள் எந்த கட்சி சார்ந்திருந்தாலும் சரி, சாராத இருந்தாலும் சரி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுக்க முடியாத உண்மை இது. ஸோ என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளியில் வர்ற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா TVKக்கு வர்றது தான், TVKக்கு ஓட் போட்டதை தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த சைடு பார்த்தாலும் ஸோ அதிகபட்சமாக 90% ஷேர் பண்ணுறது TVK. இன்னொன்று, இதை வச்சு மட்டுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் வந்து சொல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் பண்ண மாட்டாங்க யாருக்கு போட்டோன்னு சொல்லிட்டு. இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இங்கே நான் TVKக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறதால மட்டும் எல்லாமே TVKக்கு ஓட்டு போடுறதும் அந்த சத்தம் வந்து வெளிப்படுத்துகிற சத்தம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறது தெரியாது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வயசில் வந்து பார்த்திங்கன்னா DMKக்கு சாதகமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது 50-50 வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக 40 out of 40 எடுக்கும்ட்டு பெரும்பாலும் எதிர்பார்க்கல. ஆனால் அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. 40 out of 40 எடுத்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து பாதிக்கு பாதி வருவாங்க, இல்லைனா ஒரு 40 out of 25 வருவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 40 out of 40 வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 50-50 அவரேஜாக இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே ஒரு மாற்றம் பெருசாகவே தெரியுது. காமன் பீப்புள்ஸாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு புது மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சி சார்ந்தவங்க மட்டும் 90% அவங்க ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. வாட் எவர் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90% அப்போ 10% அவங்களுக்குலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா 10 to 50% வரைக்குமே ஸ்ப்ளிட் ஆகலாம். நான் 10%னே வைக்கிறேன். பட் காமன் பப்ளிக்கோட பீப்புள்ஸோட மைண்ட் செட்டப் வந்து ஒரு 90% கிட்டத்தட்ட மாறி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட வெளிப்படுத்துகிற தன்மையை பார்க்கும்போது TVKக்கு சாதகமாக இருக்குது. ஸோ நான் வந்து என்னுடைய கருத்து, நம்ம பார்த்த சர்வே வரைக்கும் எங்கே திரும்பினாலும் அதை வச்சு சொல்லணும் போது, பர்சனலாக சொல்லும் போது TVKக்கு சாதகமாக வருது. அந்த கட்சியை சார்த்தோ அது இதெல்லாம் சொல்ல. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். TVKக்கு சாதகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா
உள்ளுணர்வு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% வருது. ஏன்னா இது இவங்க இந்த இந்த 40+ இருக்கிறவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி பீப்புளாக இருக்கிறதா நினச்சிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது எப்படிப்பா திமுக 75 வருஷம் கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான இருக்குது, நேற்று வந்த கட்சி வந்து அடிச்சிருமா, அதெல்லாம் அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு மிராக்கிள், இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிடுவாங்க, அசால்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வரைக்கும் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக அது வந்ததுக்கப்புறம் தான் நம்புவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ப மாட்டாங்க. இது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்புவாங்க கண்டிப்பாக மாற்றம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நடுவில் இருப்பாங்க, 50-50 வரும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வைக்கிறதே நல்லது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஷாக் இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பட் 90-10 சொன்னது. பட் இங்கே என்ன வேணாலும் நடக்கும்ன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 கொடுக்கலாம். ஸோ 50-50 டிவிகேக்கும் சாதகமாக வரலாம், டிஎம்கேக்கும் சாதகமாக வரலாம், ஏன் ஏடிஎம்கேக்கு கூட வரலாம். ஏன்னா என்ன எப்படி வேணாலும் நடக்கலாம். சத்தம் கேட்குறத மட்டும் வச்சு சொல்லிடவும் முடியாது. அதே மாதிரி சத்தம் வந்து எப்பவுமே சும்மாவும் இருக்காது. ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு பெரிய இது அச்சீவ் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து டிவிகேக்கு வர்றதுக்கு நிறைய இது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இந்த கருத்து கணிப்பு, அது வந்து அது நம்ப வேண்டாம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்சுவல் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சுத்தம். இது அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய வியூஸ்க்காக, இது அவங்களுடைய ஏர்னிங்ஸ்க்காக, அவங்களுடைய இதுக்காக இது போட்டுக்கிறது தான். இது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு தந்தி, புதிய தலைமுறை, சன் நியூஸோ வேறு ஏதோ இங்கே இருக்கிறவங்க எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த முதல்ல எடுக்கவே இல்லையே, எங்கே எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக வெளியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதையே வந்து நம்ம வந்து முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. போடாதவங்க நிறைய பேர் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ அந்த ஓட்ஸ்லாம் எங்கே இருக்குது, எங்கே வேணாலும் போயிருக்கலாம். அது டிவிகேக்கு போயிருக்கலாம், டிஎம்கேக்கு போயிருக்கலாம், ஏடிஎம்கேக்கு போயிருக்கலாம், என்டிகேக்கு போயிருக்கலாம், எங்கே வேணாலும் போயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 90% இதுக்கு சாதகமாக இருக்குது வின் பண்ணுறதுக்கு டிவிகேக்குன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக வரும்போது 50-50 வருது, ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் வரும்போது தான் ஒரு க்ரூஷியலாக போகுது, யார் வேணாலும் ஜெயிக்கலான்ற மாதிரி. ஸோ மூணுதுலேயுமே ஒரு 50-50 போடுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். நான் சொல்கிற ஒரு இது வந்து ஜெயிக்குமா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம், பொறுத்துருது. பட் ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது, அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், ஒரு கட்சி வர்றது நம்மளுக்கு பப்ளிக்காக இருக்கிற பீப்புள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். நிறைய கட்சி வரணும், அதில் வந்து தப்பு இல்லை. எந்த கட்சி வந்தாலும் மக்களோட பிரதிநிதியாக மக்களுக்காக வந்து குரல் கொடுக்க தான் வராங்களே தவிர்த்து அது வந்து நல்லது தான், ஆரோக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் அது. கட்சி வர எந்த கட்சியாக இருந்தாலும் நான் வந்து இது தான் பண்ணுவேன், வெல்கம் தான் பண்ணுவேன். ஏன்னா கட்சி வர்றது ஒரு புதுசாக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுக்கு தான் நம்மளுடைய டெமோக்ரஸி, நம்மளுடைய இங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து குரல் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக டெமோக்ரஸி இருக்காது, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும், பெருசாக எதிர்கட்சி கூட இருக்காது. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க அரசு என்ன வைக்குதோ அதுதான் ரூலாக இருக்கும். பட் இங்கேன்றது இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் வரும்போது, பார்ட்டிஸ் நிறைய வரும்போது என்ன பண்ணணும், மக்களோட பிரச்சனை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்காகவாது பேசி தான் ஆகணும், பேசுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னும் போது ஒருத்தவங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்கன்னா இவ்வளோ எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் சொல்யூஷன் கிடைக்கும், சீக்கிரம் வெளில வரும். ஸோ அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக வர கட்சிகள் ரொம்ப ரொம்ப தேவை. அதே மாதிரி ஒரு கட்சிக்கு மட்டும் நம்ம ஃபுல் ஆதரவு கொடுத்துட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ எதிர்கட்சி இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது வேணும். நான் சொல்கிற கருத்து வருதா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.